பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 63 சங்கீதம் முதல் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அதிகாலையில் நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு இடத்தை நாம் நிரப்புகிறோமோ, நம்முடைய இருதயத்தில் அவருடைய அன்புக்காக, பாசத்திற்காக, நேசத்திற்காக நிரப்புகிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், தினமும் உங்களால் முடிந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுறீங்க, முடிந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறீங்க, ஏதோ உங்களால் முடிந்த முழங்கால் படிடுறீங்க. இதை விட்டுடாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடைய பலனை நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு வேளை இதை கேட்டுட்ருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, சில கஷ்டங்கள் உங்களை கண்ணீர் வர வச்சுருக்கோம். எதுக்காக அழுறதுனே தெரியாமல் கூட ஒரு வேளை நீங்கள் நினச்சிருக்கலாம். எந்த வார்த்தையை நினச்சி அழுறது, இல்லை இவங்க சொன்னதுக்காக அழுறதா, அவங்களுக்காக சொன்னதுக்காக அழுறதா, இல்லை எந்த பிரச்சனைக்கா என்ன பற்றி தெரியாமல் கூட நீங்கள் ஒரு வேளை நீங்கள் புலபத்தோடு இருக்கலாம். எனக்கு பெரிய மனங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமும் உண்மை வாஞ்சிக்கிற வசனம் சொல்லிக்கிறது. ஏன்னா அதிகாலமே அவரை நாம் தேடணும். அப்போ தண்ணீரற்ற நிலத்தில் என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது. எப்படி தண்ணீரற்ற நிலம் அந்த தண்ணீருக்காக இயங்கி கொண்டு இருக்கிறதோ, அதே போல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிச்சயமாக நிரம்பும் என்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு கூர்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த தெய்வத்துடைய அன்புக்கார உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் இறக்கங்களையும் ஊற்றும் என்பதை நான் சொல்கிறேன். பல நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் காலையில் நான் ஆண்டவர்கிட்ட உட்காந்துருவேன். முழங்கால் படித்த காலங்களெல்லாம் அவருடைய சமூகத்தில் முழங்காலோடு இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்று தினத்தில் இவ்வளோ பெரிய ஒரு நன்மைகளையும் ஆசைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு காரணம், ஒரு நாளும் விடவில்லை. என்னால் முடிந்ததை அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். எனக்கு பலன் எவ்வளோ இருக்கோ அவருடைய இடத்துல காத்திருப்பேன். இப்பொழுது நேரங்களை மாற்றிவிட்டேன். அவர் சமூகத்தில் தினமும் எப்படி இருக்கணுமோ அதில் கொஞ்சமும் குறைவுபடாதபடிக்கு எப்படியாவது அவருடைய சமூகத்தில் இருக்கணும் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இந்த அருமையான நாளில் கூட, அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுறோம், கதறோம், கேட்குறோம். என் ஆத்மா மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது. இந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்ம ஆத்மா கர்த்தர் மேல் தாகமாக இருக்கட்டும், மாம்சம் அவரே வாஞ்சிக்கட்டும். ஏசப்பாக்காக எதையாவது செய்யணும். தயவுசெய்து உங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அவர் விரும்புகிற ரூபமாக கூட மாற்றிக்கொள்ளுங்க. எத்தனையோ நேரங்களில் எனக்கு வந்த சோதனைகள் எல்லாம் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தனால்தான் தான் வெற்றி அடைந்திருக்கிறேன். எத்தனையோ பேருடைய ஜீவன் நைட்டில் படுக்கும்போது காலையில் காணாமல் போயிடுது. அந்த நாளில் எத்தனையோ பேருடைய லைஃப்பில் மாற்றம் வருகிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்திற்கும் சத்தத்துக்கும் செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், கர்த்தர் மேல் ஆத்துமா தாகமாக இருக்கணும், மாம்சமும் அவரை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரமாய், என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா. கிருபை பாராட்டும், இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.